கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு முழு பூண்டை வந்து தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன தக்காளி அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய், கருவாடை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி. இப்போ நம்ம இந்த கருவாட்டு குழம்பை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. நம்ம சீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். நம்ம நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. நம்ம இப்போ பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு வந்து இந்த குழம்புக்கு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டும் வந்து நல்லா பால் சுரக்கிறதுக்கு வந்து உதவி செய்யும். இப்போ பூண்டையும் வந்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த கருவாட்டில் வந்து உப்பு இருக்காது. அதனால் நம்ம வந்து எப்பயும் போலவே எவ்வளோ உப்பு தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடை சேர்த்துடலாம். வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா இதை கலந்து விட்டுட்டு கருவாடு வேகிற வரைக்கும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை கொதிக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கருவாடெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு.